குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 4 முதல் 10 வரை, அதாவது ஜூன் 18 முதல் ஜூன் 24 வரைக்குமான 2024 வருடத்திற்குரிய வார ராசி பலன் பார்க்க போறோம். இந்த வாரம் முழுக்க செவ்வாய் மேஷ ராசிலையும், குரு பகவான் ரிஷப ராசிலையும், மிதுன ராசியில சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் 3 பேரும் சேர்ந்தும், கன்னி ராசியில கேது பகவானும், கும்பராசியில சனி பகவானும், மீன ராசியில ராகு பகவானும், சந்திரன் வாரத்தோட முதல் 2 நாட்கள் துலாம் ராசியில சுவாதி 3 மற்றும் விசாகம் 3ஆம் பாதங்கள்லையும், அடுத்த 2 நாட்கள் விருச்சிக ராசியில அனுஷம் 3 கேட்டை 2ஆம் பாதங்கள்லையும், 5, 6வது நாட்கள் தனுசு ராசியில மூலம் 2 பூராடம் 3ஆம் பாதத்திலையும், வாரத்தோட கடைசி நாள் மகர ராசியில உத்திராடம் 3ஆம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு. திடீர்னு பார்த்தா வளர்பிறை ஏகாதசி, வளர்பிறை துவாதசி, வளர்பிறை திரையோதசி, வளர்பிறை சதுர்த்தசி, பௌர்ணமி, தேய்பிரை துவிதியை, தேய்பிரை திருதியை அப்படின்னும், யோகம்னு பார்த்தா சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்பிரமம், பிராமியம், ஐந்திரம் அப்படின்னும், கரணம்னு பார்த்தா பத்திரை, பாலவம், தைதுளை, வனிசை, பவம், தைதுளை, வனிசை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகளால மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி மகரம். இந்த வாரம் முழுக்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஆசைப்பட்ட பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், செல்போன் இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. குலதெய்வ கோவில் சம்பந்தப்பட்ட விசேஷங்கள், தாத்தா, தாய் மாமா இந்த உறவுகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக லோன் வாங்க வாய்ப்புகள் இருக்கு. அம்மா, வேலையாட்கள் இவங்க கிட்ட வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கணும். 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் நடக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில், நண்பர்கள், வாடிக்கையாளர்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவா இருந்தாலும் ஆரம்பத்துல தடைகள், தாமதங்கள் இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் இணைவு இருக்கிறதுனால உத்தியோகத்துல மறைமுக உதவிகள், வருமானம் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் வேலையாட்கள் கிட்டையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். எதையும் ஞாபகமா வச்சு வேலை செய்யணும். 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நண்பர்கள், மூத்த சகோதரம், இளைய மனைவி, சித்தப்பா, பெரிய 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 பெரியப்பா இந்த உறவுகள் கிட்ட கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். விருப்பங்கள் நிறைவேறதுலயும் கொஞ்சம் தாமதமாகலாம். வாரம் முழுக்க சந்திரன் ராசிக்கு 10, 11, 12, 1ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால களத்திரத்தினுடைய சொத்துக்கள், மாமியார் வழி ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில் மூலமா நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வெளியூரில் இருந்து திருமண வரன் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. களத்திரம், நண்பர்கள், வாடிக்கையாளர்கள் இவங்க எல்லாருமே தேடி வருவாங்க. சுபதிசா நடக்கிறவங்களுக்கு இப்ப சொன்ன எல்லா விஷயங்கள்லயும் சுப பலன்கள் கிடைக்கும். அசுபதிசா நடக்கிறவங்க இந்த எல்லா விஷயங்கள்லயும் கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.